அக்னிஷ்டோகம், அத்யனிஷ்டோகம், உக்தீய ஹோமம், ஷோடசி ஹோமம், வாஜபேய ஹோமம், அதிராத்திர ஹோமம், அப்தோரியாம ஹோமம், அக்னியாதேய ஹோமம், அக்னிஹோத்திர ஹோமம், தரிச பூர்ணமாச ஹோமம், சாதுர்மாஸ்ய ஹோமம், நிருட பசுபந்த ஹோமம், ஆக்ரயண ஹோமம், சௌந்த்ராமணி ஹோமம், அஷ்டகை ஹோமம், பார்வண ஹோமம், சிரார்த்த ஹோமம், ஸ்ராவணி ஹோமம், அக்ரசாயணி ஹோமம், சைத்ரி ஹோமம், ஆச்வயூசி ஹோமம், விசுவத்சித் ஹோமம், ஆதான ஹோமம், நாசிகேத சயன ஹோமம், காடக சயன ஹோமம், ஆருண கேதுக சயன ஹோமம், கருட சயன ஹோமம், பௌண்டரீக ஹோமம், சத்ரயாச ஹோமம், சாவித்ர சயன ஹோமம் போன்ற பல வகையான ஹோமங்கள் உள்ளன என்பதை நாம் அறிகிறோம். புருஷ சுக்த ஹோமம், சமிதாதான ஹோமம், ஔபாசன ஹோமம் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் விளக்கப்பட்டுள்ளன. புறநானூற்று பாடலில் பூஞ்சாற்று பார்ப்பன் எனும் கௌனியன் விண்ணந்தாயன் மீது ஆவூர் மூலங்கிழார் என்னும் புலவர் பாடிய ஒரு அற்புதமான பாடலில் 21 வகை யாகங்கள் பற்றிய தகவல்கள் உள்ளது என்பது ஒரு அரிய செய்தியாகும். புறநானூற்று பாடலில், அதாவது 367வது பாடலில், சோழ மன்னன் பெருநற்கிள்ளி என்பவன் ஒரு ராஜசூய யாகம் செய்ததாகவும், அந்த யாகத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவரும் ஒரே மேடையில் அமர்ந்து கலந்து கொண்டதையும் ஔவையார் குறிப்பிட்டுள்ளார். பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான தர்மர் ஒரு ராஜசூய யாகத்தை செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளப்பட்டுள்ளது. பெற்ற தாயாக இருந்தாலும் அழுதால்தான் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்பது போல, படைத்த கடவுளாகவே இருந்தாலும் கேட்டால்தான் வரம் கிடைக்கும் என்பதை மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.